அண்ணா சொன்னார், ஈவிகே சம்பத் என்பது வைரக்கடுக்கன், என் காது புண்ணாயிருச்சு, அதனால கடுக்கனை கழட்டி வச்சுருக்கேன்னாரு. அங்கே ப்ரெஸ் மீட்டுக்கு தயாராக இருந்த அண்ணா கண்ணதாசன் ஈவிகே சம்பத்து ஷாக்கு. சம்பத்து திரும்பி கண்ணதாசன் சொன்னாராம், என்ன கண்ணதாசா, அவர் இதை திட்டுவார், பதில் சொல்லலாம் காத்துக்கிட்டு தான் அவர் நம்மளை வைரக்கடுக்குங்கிறாரு, அவருக்காக தான் புண்ணாக இருக்குங்கிறாரு அப்படின்னு. கடைசி வரை ஈவிகே சம்பத்தால் அண்ணாவை பற்றி எதுவுமே சொல்ல முடியல. பெரியார் மேடையில் உட்காந்துருந்த ஒரு மைக்கை வாங்கி சத்தம் போடக்கூடாது, நம்ம பேசணும், அவர் கேட்டார், அவர் பேசுனா நம்ம கேட்கணும், நமக்கு ஏற்றுக்கிறது அதை பேசவே மாட்டாரா, அவர் பேசுகிற தம்பி நீங்கள் பேசுங்கன்னாரு. ஜெயகாந்தனுக்கு எப்பொழுதுமே எதிர்கருத்து பேசுனா ரொம்ப பிடிக்கும், முரண்படுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு கலைஞர் கொண்டு நடந்தது அடுத்து சொல்கிறேன். அப்படி ஜெயகாந்தன் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேசுகிறாரு. திராவிடர் கழக மாநாட்டு மேடையில் திராவிடர் கட்சி எந்த அளவுக்கு தனக்கு ஒவ்வாமையோடு இருக்கிறது அப்படிங்கிற பற்றி பேசுகிறார். பெரியார் அதை கூர்ந்து கவனிக்கிறார். 50 நிமிஷம் குறுக்க பேசாமல் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு ஜெயகாந்தன் வாங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கு திருப்பி பெரியார் உட்காந்து ஜெயகாந்தன் பேசியதுக்கு 1.25 மணி நேரம் பதில் சொன்னார். ஜெயகாந்தன் சொன்னார், நான் பெரியாரின் மீது வெறுப்பு கொண்டு தான் போனேன் இந்த மாநாட்டுக்கு, ஆனால் எதிர்கருத்து கொண்ட ஒருத்தனை அத்தனை பேருக்கு நடுவில் உட்கார வைத்து அந்த கருத்தை கேட்டு அந்த கருத்திற்கு ஒருவர் பதில் சொல்ல முடியும் என்றால் உண்மையில் அவர் பெரியார்னார். ஜெயகாந்தன் என்ன புத்தகம் வாங்குறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சொல்கிற புத்தகத்தை வாங்கி படிக்காதீங்க, இவ்வளோ தலைப்பு இருக்குல்ல, இதில் பாருங்கள், உள்ள பெரட்டின்ற வரியை படிங்க, பின்னட்டையை படிங்க, குறுக்கு ஒரு புத்தகத்தை ஒரு பக்கத்தை திறந்து படிங்க, உங்களுக்கு எந்த 2 வரி ஈர்க்குதோ ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகத்தை வாங்குங்க, அதைத்தான் நீங்கள் படிப்பீங்க. நான் ஒரு புத்தகத்தை சொல்லி நீங்கள் வாங்கி வீட்டுக்கு போய் 3ஆம் பக்கமே தள்ள முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த பள்ளியை பையன் ஏதோ நல்ல புத்தகம்னா 3 பக்கத்து கூட படிக்க முடியலை அப்படிங்க சொல்லுவீங்கல்ல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், பொன்னியின் செல்வன்கிற புத்தகத்தை நான் 3 எடிஷன் வாங்கினேன், 3 தடவை வாங்கினேன், மொத்தம் 5 தொகுப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் என்கிட்ட. சரின்னு வாங்கினேன். என்னால் வீரான ஏரியை தாண்டவே முடியல 3 பக்கத்துக்கு மேலே. பெரியார் மாற்றி பேசியதே இல்லையா? மாற்றி பேசியிருக்காரு. பெரியார் மாதிரி மாற்றி பேசினாலே கிடையாது, அவ்வளோ மாற்றி பேசியிருக்காரு. ஆனால் மாற்றி பேசுனது ஏன்னு சொல்லுவார், அதை நிறுவுவார். இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது ஒடுக்கப்பட்டவர்களின் நலன் மேம்படும், அதனால் அம்பேத்கர் நம்பினார். நம்பிய பொழுது அதோடு உடன்படாத காந்தி உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டார். காந்திக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா உண்ணாவிரதம் அறிவிச்சிருவார். ஏன்னா மற்றதெல்லாம் பண்ணால் பேசணும், விவாதிக்கணும், உரையாடணும். அம்பேத்கரோட போய் இப்படி உரையாடுறது, அதுக்கு பதிலாக உண்ணாவிரதம் சொல்லி போய் படுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவெல்லாம் தலைமாட்டில் உட்காந்துக்குவான் அப்படின்னு உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டார். இப்போ நாளாகுது அம்பேத்கர் அவருடைய நிலையில் இறங்க மாட்டேங்கிறாரு. பிற தலைவர்கள் எல்லாம் போய் அம்பேத்கரை நெருக்கிறாங்க. காந்தி போய் சேர்ந்துருவார் போல இருக்குது. இது விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் இரட்டை வாக்குரிமையான. அம்பேத்கருக்கு மனம் குமுறுது. இந்த இரட்டை வாக்குரிமையால் ஒடுக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் நல்லா நடைய முடியும், இதையெல்லாம் நடத்த விடாமல் காந்தி தடுக்க பார்க்குறாரு அப்படின்னு. அப்படி மொத்த இந்தியாவும் அம்பேத்கருக்கு அழுத்தம் கொடுத்த பொழுது அம்பேத்கருக்கு பெரியார் ஒருத்தர் தான் ஒடுக்கப்பட்டவரின் நலன்தான் முக்கியமே ஒழிய ஓர் உயிர் முக்கியமல்லன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் பெரியார் தான். அதுக்கு அர்த்தம் என்ன? விடுங்க, அந்த காந்தி சாகட்டும்னு அர்த்தம். இதை வாய்ப்பு விட்டோம்னா மறுபடியும் வராதுன்னு அர்த்தம். அந்த ஓர் உயிர் முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக ஒப்புக்கொண்ட பெரியார். அம்பேத்கரிடம் போய் கேட்கிறார்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கோம், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்தவங்க, எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அப்படின்னு மராட்டியத்தில் போய் அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள். அம்பேத்கர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்திருக்காரு சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு செய்தியும் இல்லை, உங்களுக்கு தேவையான எல்லா செய்தியையும் உங்கள் மாநிலத்தில் பிறந்த வளர்ந்த போராடிய பெரியார் சொல்லியிருக்கார், போய் பெரியாரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள், அதை செய்யுங்கள்னாரு. அவரை தலைவர்னார், அவரை போய் கேளுங்கன்னாரு. காந்தியை இப்படி சொன்ன பெரியார் பின்னாளில் சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர்எஸ்எஸ்ஸால் கொலை செய்யப்பட்ட பொழுது முதல் குரல் இந்த நாட்டில் இந்தியாவுக்கு பேர் காந்தி நாடுன்னு வைக்கணும்னு சொன்ன ஆளும் பெரியார் தான். காந்தியை ஆதரித்த உண்ணாவிரதம் இருந்தபோது தலைமாட்டில் உட்காந்துருந்த எவரும் சொல்லலை, பெரியார் தான் சொன்னார். காந்தி போல் ஒரு தியாகி இன்னொரு தடவை பார்க்க முடியாது. அவரோட நான் நிறைய கருத்து மாறுபட்டிருக்கேன்.
நிறைய சண்டை போட்டிருக்கேன், அவர் எதிர்த்து தான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த தேசம் விடுதலை அடைந்ததற்கு விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அந்த விடுதலை தனிப்பட்ட முறையில் பெரியார் எதிர்த்தார். என்னடா அவங்கள விட்டு வீட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறீங்களே எங்களான்னார் அவர். அது வேண்டாம்னார் சுதந்திரம், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த சுதந்திரம் பெற்றதற்கு இந்த காந்தி தான் காரணம். அதனால இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்ன பெரியார் தான். இப்போ பெரியார் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு. ஆமாம், மாற்றி மாற்றி பேசியிருக்காரு. ஆனால் இது மாற்றி பேசுகிற கணக்கில் வருமானு சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். 21வது திருப்பூர் புத்தக திருவிழா 2025 திரைப்பட இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் நயம்பட உரை என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பானது இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இங்கே சிக்கல் எது நயம் என்று அறிந்து கொள்வதில் இருக்கிறது. எவன் ஒருவன் நம்மிடம் எதிர்த்து பேசவில்லையோ, எவன் ஒருவன் நாம் சொல்வதெல்லாம் கேட்பது போல் நடிக்கிறானோ, எவன் ஒருவன் நம் முன்னால் பொய்யான மரியாதை கொடுக்கிறானோ அவனை எல்லாம் நயமானவன் நினைத்து கொண்டு நிஜமாக நம்மை திட்டுகிறான்ல ஒருத்தன், நிஜமாக நம்முடைய கேடுகளை இடித்துரைக்கிறான்ல ஒருத்தன், நிஜமாகவே நம்முடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கான்ல ஒருத்தன், அவனை நயமில்லாதவன் நினச்சிக்கிட்டு இருக்க தலைமுறை. அதனால தானே இவ்வளோ தைரியமாக பெரியாரை பேசிட முடியுது தமிழ்நாட்டில், இல்லையா? எப்படி பெரியாரை பேச முடியுது? அது ஒரு நம்ம பிறந்ததிலிருந்து படிக்கிறோம், படிக்க வரும் பொழுது வேறு பாடம் படிச்சிடறோம். படித்து முடித்த பிறகு பொருளீட்டுதல் ஆணோ பெண்ணோ இருவருக்கும் அவசியமானதாக இருக்கிறது. பொருளீட்டுவதற்கான வழி வேறு தேர்ந்தெடுக்கிறோம். பொருளீட்டுவதை மேலும் அதிகரிப்பதற்கு மேலும் படிக்கிறோம் அல்லது மேலும் அனுபவம் பெறுகிறோம். ரெண்டும் ஒன்று தானே, அனுபவமும் கல்வியும் ஒன்று தான், ரெண்டும் பெறுறோம். இப்படி வேறு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோரும் செய்கிற ஒரே ஒரு வேலை பேசுவது, உரைப்பது. அது வேலையோ தொழிலோ உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும் சக மனிதனோடு உரையாடுவது. அப்போ ரொம்ப மனிதனுக்கு பழக்கப்பட்டது ஒன்று எதுனா உரையாடுவது. அதுக்கு தான் பிறந்ததுலேருந்து பழகியிருக்கான், சரியா? ஆனால் என்ன சொல்கிறான் ஒருத்தன், ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, இல்லைங்க எனக்கு அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் சொல்ல வராதுங்க, என்னடா தொலக்கமாக சொல்ல வேணாம். இன்னும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல அது இருக்குது, அங்கே அதை பண்ணிடலாமா? டேய், எந்த இடத்துல எது இருக்குது, எதை பண்ணிடலாம் அப்படின்னு அதை சொல்லவே வராது. அப்போ ஒரு பொருளை பேசும் பொழுது அதன் தொடர்பான தெளிவோட குழப்பம் இல்லாமல், ஆங்கிலத்தில் வார்த்தை உண்டு ஆம்பிகுவஸ்ட்டு, சந்தேகத்துக்கு இடமின்றி உன்னை பேச வைப்பதற்கு சொல்ல வைப்பதற்கு எதை பழக்கிறது பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி அது பழக்கம் வரும்? நயம்பட உரைக்கிறது எப்படி வரும்? எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி உரைப்பது எப்படி வரும்? பெரியார் எவரும் எல்லாருக்கும் அவசியமான கருத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மொழியில் சொன்னவர். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரியாக தான் ஏன் சொல்கிறான் கிழவன்னு தோணும், அங்கே தோணாது, என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்னு தோணும். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தோணும். அவர் பக்கத்துலேயே இருந்ததுனால அண்ணா இப்படி மட்டும் திட்டிடக்கூடாது, நம்ம யாரையுமே நம்ம திட்டிடக்கூடாது அப்படின்னு நினச்சி மிக பக்குவமான எவர் மனமும் வருந்தாதபடி பேசுகிறத நம்ம தமிழக தலைவர்கள் அண்ணாவிடம் தான் கற்றுக்கொள்ளணும். அண்ணா போல் ஒரு விஷயத்தை எதிரியும் வியக்கும் வண்ணம், எதிரியும் மயங்கும் வண்ணம். நம்ம அண்ணன் சொன்னார்ல, நாங்களாம் நயமாக எப்படியா சீலை விற்றுருவோம்னு, அப்படி எப்பேற்பட்ட ஆள்கிட்ட நயமாக பேசினவர் அண்ணா தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் ஒரு பிளவை சந்திக்கிறது. ஈவிகே சம்பத் அவர்கள், அண்ணா தன்னுடைய தம்பிமார்களில் தலையாய ஒருவன் நம்பியவர், பெரியாருடைய அண்ணன் மகன். பெரியாருக்கு கோவமே திமுக பிரிஞ்சு போணுச்சு தன்னை விட்டுங்கிறது இல்லை, இவங்க போகிறாங்க அப்படின்றவர் தான். ஆனால் அண்ணன் மகனையும் சேர்த்து கிளப்பி கொண்டு போயிட்டாங்களேங்கிறது தான் பெரியாருக்கு தான் பெரிய கோபம். ஈவிகே சம்பத் தான் அங்கே முதல் ஆளாக நிற்கிறார் வரிசையில். அந்த ஈவிகே சம்பத் தான் முதல்ல திமுக விட்டு உடச்சிட்டு வெளியே வர்றார், கண்ணதாசன் அவரும். இப்போ வெளியே வந்தால் எவ்வளோ கோபம் இருக்கும். திக விட்டு திமுக வந்த பொழுது பெரியார் என்னவெல்லாம் திட்டினாரு தெரியும், அவ்வளோ திட்டினார். அவ்வளோ திட்டும் பொழுது அண்ணா கிட்ட போய் கேட்டாங்க, என்னங்க உங்களை பெரியார் இவ்வளோ திட்டுறாரு அப்படின்னு. அண்ணா சொன்னார், எங்களுக்கு இருக்கிற ஒரே தலைவன் பெரியார் தான், நாங்கள் கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரைன்னு சும்மா இருந்துட்டார். மறுபடியும் திட்டலைன்னா பெரியாரால் கன்னியூ பண்ண முடியல. அதை போல் இப்போ அதுவே திருப்பி அண்ணாவுக்கு நடக்குது. இப்போ ஈவிகே சம்பத் வெளியே போயிட்டார். இப்போ திட்ட இடத்துல இருக்கிறது யார்? அண்ணா. வெளியே போனால் திட்டம்ல ஒருத்தனை
திட்டணும். ஈவிகே சம்பத்தும் கண்ணதாசனும் காத்திருக்காங்க, மொத்த பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு வச்சுட்டு. அண்ணா பேசிடட்டும், பேசணும்னு பதில் சொல்லிடுவோம்ட்டு. இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாம் ரெடியாக இருக்கு. ஆனால் அண்ணா ஆரம்பிக்கணும் முதல்ல. அப்படின்னா இப்போ அண்ணா கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னங்க ஈவிகே சம்பத் மாதிரி பிரிஞ்சு போயிட்டாரு, தனி கட்சி கண்டாரு அப்படின்னு. அண்ணா சொன்னார், ஈவிகே சம்பத் என்பது வைரக்கடுக்கன், என் காது புண்ணாயிருச்சு, அதனால கடுக்கனை கழட்டி வச்சுருக்கேன்னாரு. அங்கே ப்ரெஸ் மீட்டுக்கு தயாராக இருந்த அண்ணா கண்ணதாசன் ஈவிகே சம்பத்து ஷாக்கு. சம்பத்து திரும்பி கண்ணதாசன் சொன்னாராம், என்ன கண்ணதாசா, அவர் ஏதோ திட்டுவார், பதில் சொல்லலாம் காத்துக்கிட்டு தான் அவர் நம்மளை வைரக்கடுக்குங்கிறாரு, அவருக்காக தான் புண்ணாக இருக்குங்கிறாரு அப்படின்னு. கடைசி வரை ஈவிகே சம்பத்தால் அண்ணாவை பற்றி எதுவுமே சொல்ல முடியல. அப்படி அண்ணா ஒரு பொழுதும் எவரிடமும் எந்த இடத்துலையும் வந்து யாகாவார் ஆயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு ஒரு குறள் இருந்துச்சு. அந்த குறள் யாருக்கு? ஓட்டுநருக்கா, நடத்துனருக்கா, பயணம் பண்ணுறவருக்கா, பேருந்தில் பயணம் பண்ணுறவர் வழியனுப்பு வந்தவருக்கா, யாருக்கு எழுதி வச்சிருக்கீங்க அந்த குறள் அப்படின்னாரு. அண்ணா எந்திரிச்சு சொன்னார், நாக்கு இருக்க எல்லாருக்கும் அப்படின்னாரு. யார் நாவை காக்கணும்னா நாக்கு இருக்க எல்லாரும் காக்கணும்னாரு. அந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ உட்காந்துட்டார் பேசாமல். அப்போ இதை போல அப்படி நயம்பட உரைக்க பழகி இருக்கமா? அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ரொம்ப எளிதாக கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். பெரியாரை பற்றி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கார். அவர் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைப்பேன்னா நல்லது தான். ஏன்னா பெரியார் இருந்து தான் மகிழ்ந்திருப்பார். பெரியார் எப்பொழுதும் தன்னை எதிர்த்து பேசுபவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பேச அனுமதிப்பார். நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் மேடையில் திராவிட கட்சியினுடைய மாநாடு, அந்த மாநாடு முழுக்க கருப்பு சட்டை தான் நிரம்பி இருக்குது. அந்த மேடைக்கு வந்த ஜெயகாந்தன் திராவிட கழகத்துக்கு எதிரான கருத்தை பேசுகிறார். பேசுனா மாநாட்டு பந்தல் உட்காந்துருக்க ஆயிரக்கணக்கான பேர் டேய் உட்கார ஒரே சத்தமாக இருக்குது. பெரியார் மேடையில் உட்காந்துருந்த ஒரு மைக்கை வாங்கி சத்தம் போடக்கூடாது, நம்ம பேசணும், அவர் கேட்டார், அவர் பேசுனா நம்ம கேட்கணும், நமக்கு எதிர்த்து கருத்து அதை பேசவே மாட்டாரா, அவர் பேசுகிற தம்பி நீங்கள் பேசுங்கன்னாரு. ஜெயகாந்தனுக்கு எப்பொழுதுமே எதிர்கருத்து பேசுனா ரொம்ப பிடிக்கும், முரண்படுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு கலைஞர் கொண்டு நடந்தது அடுத்து சொல்கிறேன். அப்படி ஜெயகாந்தன் வந்து கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேசுகிறாரு. திராவிடர் கழக மாநாட்டு மேடையில் திராவிடர் கட்சி எந்த அளவுக்கு தனக்கு ஒவ்வாமையோடு இருக்கிறது அப்படிங்கிற பற்றி பேசுகிறார். பெரியார் அதை கூர்ந்து கவனிக்கிறார். 50 நிமிஷம் குறுக்க பேசாமல் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு ஜெயகாந்தன் வாங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கு திருப்பி பெரியார் உட்காந்து ஜெயகாந்தன் பேசியதுக்கு 1.25 மணி நேரம் பதில் சொன்னார். ஜெயகாந்தன் சொன்னார், நான் பெரியாரின் மீது வெறுப்பு கொண்டு தான் போனேன் இந்த மாநாட்டுக்கு, ஆனால் எதிர்கருத்து கொண்ட ஒருத்தனை அத்தனை பேருக்கு நடுவில் உட்கார வைத்து அந்த கருத்தை கேட்டு அந்த கருத்திற்கு ஒருவர் பதில் சொல்ல முடியும் என்றால் உண்மையில் அவர் பெரியார்னார் ஜெயகாந்தன். பின்னாளில் ஒரு கூட்டத்தில் அதேபோல் ஜெயகாந்தன், கலைஞர் இருக்கார் மேடையில், பேராசிரியர் அன்பழகன் இருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முக்கிய தலைவர்கள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க. மேடைக்கு பேச வந்த ஜெயகாந்தன் ஒரு ஷாக்கிங் எலிமெண்ட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வணக்கம் சொல்லி பேச்சை தொடங்குவது தமிழர் மரபு. ஜெயகாந்தன் எப்போவுமே வந்தோன்னா ஜிப்பா அப்படி 2 தடவை இங்கிட்டு அப்படின்னு எல்லார் கவனத்தை ஈர்ப்பார். எல்லார் கவனத்தை ஈர்த்துட்டு வணக்கம் சொல்லி பேச்சை தொடங்குவது தமிழர் மரபு, ஆனால் இந்த மேடையில் நான் வணங்கத்தக்கவர்களே இல்லை அப்படின்னார். ஒருத்தர் எப்படி இருந்திருக்கு கூட்டத்தில் உட்காந்துருக்க மொத்த பேரும் கலைஞருடைய தொண்டர்கள். கலைஞரே சும்மா இருக்கார். இப்போ என்ன செய்கிறது? இவன் 6 அடிச்சிட்டான். வணக்கம் சொல்லி தொடங்குவதல் தமிழர் பண்பாடு, ஆனால் இந்த மேடையில் நான் வணங்கத்தக்கவர்களே இல்லை அப்படின்ட்டு பேச தொடர்ந்து பேசுகிறார். கலைஞர் ஒரு வழக்கம் போல் எப்போவுமே என்ன சொன்னால், கலைஞர் வந்து பேசுகிற ஒரு ஆளை கவனிக்கிறாருன்னா கீழே குனிஞ்சு ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பார், படிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு தடவை நிமிர்ந்து அந்த கண்ணாடி வழியாக அவனை பார்ப்பார். பார்த்தாருன்னா அவனுக்கு பதில் சொல்ல போனார்னு அர்த்தம் அந்த மேடையில். அப்படி ஒரு தடவை பார்த்துட்டு குனிஞ்சுக்கிட்டாரான். குனிஞ்சிட்டு பேசி முடிச்சோன்னே கலைஞர் வழக்கம் போல் மேடைக்கு வந்து அவர் தான் எல்லாரையும் பிட் நோட்டீஸில் அவ்வளோ பேருக்கு அவர்களே சொல்லுவார்ல, அந்த நடத்தின கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேருக்கு அவர்களை சொல்லி எல்லாம் முடித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், என் உயிரினும் மேலான உடன்பிறப்பை எப்போ சொல்ல போகிறாருன்னு கவனமாக ஜெயகாந்தன் பேரை சொல்லலை. எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறார் கலைஞர். அவ்வளோ பேருக்கும் அந்த நோட்டீஸில் கடைசியில் பொடி எழுத்து இருக்கால் வரைக்கும் வணக்கம் சொல்லி என் உயிரினும் மேலான உடன்பிறப்பேனோன்னு ஆரவாரம் கிளம்பிருச்சு மேடை பூரா. எல்லாம் முடிச்சுட்டு
முக்கியமான ஒருவருக்கு வணக்கம் சொல்ல மறந்து விட்டேன். வணக்கம் ஜெயகாந்தன் அப்படின்னு இருக்கார். இப்போ எல்லாம் ஷாக்கு. கலைஞர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கும் 3 கோடி வாக்காளர்களை வணங்கி வாக்கு கேட்பவன் நான், அவர்களில் ஒருவர் ஜெயகாந்தன், அதனால் ஜெயகாந்தனுக்கும் நான் வணக்கம் சொல்வேன், வணக்கம் ஜெயகாந்தன்னாரு. என்ன கணக்குனா, அந்த 3 கோடி பேர் நீ ஒரு ஆள் போப்பா அப்படி. அதுதான் நயம்பட உரைக்கிறது. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஜெயகாந்தன் அதுக்கப்புறம் தன் வாழ்நாளில் இறுதி வரை எவருக்கும் வணக்கம் சொல்லாமல் கூட்ட தொடங்கினதே கிடையாது. அப்போ இது எப்படி ஒருத்தருக்கு உடனே சொல்ல வருது? உடனே எப்படி பெரியாருக்கு வருது? உடனே எப்படி அண்ணாவுக்கு வருது? உடனே எப்படி கலைஞருக்கு வருது? ஏன் உடனே வருது அப்படின்னா, தொடர்ச்சியான வாசிப்பு இருப்பதனால் வருகிறது. எவர் எதிர்கருத்து பேசினாலும் கேட்கலாங்கிற பொறுமை ஏன் வருது? வாசிப்பு இருக்கிறதுனால வருது. நீங்கள் எவரும் வாட்ஸ்அப்பில் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சிந்தனை வராது. நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் எதிர்கருத்து பேசுகிறார். பேசி எல்லாரும் கோவப்பட்டால் ஏன் பேசக்கூடாதாங்கிறார். பேசலாம், நல்லா பேசலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை பற்றி பிரபாகரன் அண்ணன்மகன் என்று சொல்லப்படுபவர் ஒரே ஒரு பேட்டி நேற்று கொடுக்குறாரு. இன்றைக்கி கடும் ஆபாச சொற்களில் சீமான் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். என்னங்க நீங்கள் பெரியாரை பேசுவீங்க, உங்களை யாருமே பேசக்கூடாதா? இது என்ன உங்களுக்கு வந்த ரத்தம் அவனுக்கு வந்த தக்காளி சட்னியா? அப்போ உங்களுக்கு பொறுமை இல்லாமல் போனதுக்கான விளைவு காரணம் என்ன அப்படின்னா, வாசிப்பு இல்லாததுனால. வாசிப்பு தான் நிதானித்து பதில் சொல்லுவீங்கல்ல, எல்லாருக்கும் பதில் சொல்லலாம் தானே. அப்போ இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் தமிழகம் முழுவதும் இதை போன்ற புத்தக காட்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பேசிய எல்லோருமே உங்களை திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்வதற்கான காரணம், அதுவும் நம்முடைய டெக்பாவின் தலைவர் டிஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசும்போது ஆனந்தவுடன் குமுதமாவது படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அதெல்லாம் அவர் புத்தகத்தில் சேர்த்துட்டார். இப்போ அவர் ஆனந்தவுடன் குமுதமாவது படிங்க அப்படின்னு. அதை எதையாவது படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அது ஒன்று தான், நம்மளை சிந்திக்க உதவும். நாம் எவ்வளவு அறிவு போதாமையோடு இருக்கிறோம் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு படிக்க வேண்டியிருக்கிறது. நாம் எவ்வளவு அன்பற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள படிக்க வேண்டியிருக்கிறது. அறிவு இல்லாமல் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்க வேண்டியதுக்கு சரிதான். அன்பு இல்லாமல் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிற எப்படி படிக்க வேண்டியதுக்கு? அதுக்கு என்ன சம்மந்தம் கேள்வி வரும்ல. படிக்க அறிவு இல்லைன்னு தெரியும், இன்னும் இவ்வளோ இருக்கா படிக்க வேண்டியது, இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஆச்சரியம் வரும். என்னுடைய அறிவு எவ்வளோ சிறியதுன்னு தெரியும். அப்போ அறிவு எனக்கு குறைவாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ள புத்தகம் படிப்பது என்பது சரிதான். ஆனால் நான் இவ்வளவு அன்பு குறைவானவனாக இருக்கிறேனா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு படிப்பு தான் உதவும். எப்படி அது படிப்பு உதவும் அப்படின்னா, படிக்காதவன் இருக்கான்ல பக்கத்தில், அவனை பார்த்து உங்களுக்கு ஏளனம் வராது. இவெல்லாம் படிக்கலை அப்படின்னு வராது. இங்கே பாரு, நீ முட்டாள், படிக்காதவன், நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற சொல் வராது. ஐயோ இவன் படிக்காமல் இருக்கானே, நான் படித்தது இவனுக்கு சொல்லிடணுமேங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுடைய அன்பு மிகுந்து போகும். அதனால் உங்களுடைய படிப்பு பயந்துடும். படிப்பின் நோக்கம் பக்கத்தில் இருக்கணும் சொல்கிறது. யாராவது ஒருத்தன் நமக்கு நயம்பட உரைத்து ஒரு விஷயத்தை விளங்க வைக்க முடியல அப்படின்னா நம்ம சொல்கிறது, எனக்கு அதை புரிய வைக்கணும். எவர் ஒருவருக்கு தெரியவில்லையோ அவருக்கு புரியும்படி தெரிய வைப்பது தான் படிப்பின் நோக்கம். அப்படி தெரிய வைக்கலை. நான் பல பேரை பார்த்துருக்கேன். படித்தவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாது, நான் எல்லாத்தையுமே தெரியாதுன்னா உடனே தெரியாதுன்றுவேன். அது என்ன எனக்கு விளங்கலையேன்றுவேன். சரியா? அப்படி விளங்கலைன்னு கேட்டு படித்ததுனால தான் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் பாஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு பாடம் தெரியும், அது விளங்கி தெரியும். அது முதல் நாள் படிக்க வேண்டாம். அதனால 50 மார்க் எடுத்தால் போதுன்றதுனால விளங்கி படித்ததுனால 50 மார்க் ஒழுங்காக எடுத்தேன், படித்து பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். அப்படி ஏதாவது விளங்காமல் இருந்தால் உடனே விளங்கலைன்னு சொல்லுவேன் நான். அப்போது பலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அதெல்லாம் நீ படிக்கலை, உனக்கு புரியாதும்மா. படிக்கலை புரியாதுன்னு சொன்னால் யார் படிக்காதவன்னா, படித்தவனா ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் படிக்காதவன். நீ ஒருத்தர் புரிய வைக்க முடியலையே, அப்புறம் உன் கல்வியால் என்ன பயன், உன் படிப்பால் என்ன பயன்? அப்போ இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. தொடர்ச்சியாக எல்லா புத்தக கண்காட்சிகள்லையும் எல்லாரும் வீட்டில் இருக்க பிள்ளைகளை கூட்டுவாங்கன்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள்லாம் அந்த சூழலுக்கு பழக்குவது. இவ்வளோ புத்தகம் இருக்குது அந்த உலகத்தில் அப்படின்னு பிள்ளையை தெரிஞ்சிக்க வைக்கிறது, பிள்ளையை அதுவாக பிறக்க வைக்கிறது, புத்தகத்தை பொறுக்க வைக்கிறது. இப்போ கூட உள்ள பெரியார் வெளியீட்டு கழகத்தில் போய் புத்தகம் பார்த்துருக்கும்போது ஒரு தம்பி என்கிட்ட தொடர்ச்சியாக இப்போ நடக்கிற பேச்சுக்களை எல்லாம் பொது வெளியில் கேட்கும்போது, பெரியாரை பற்றி ஏதாவது படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறேன். இங்கே இருக்க புத்தகம் எல்லாமே சுற்றி வர 3 பக்கம் பெரியார் தான் இருக்கார்.
என்ன புத்தகம் வாங்குறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சொல்கிற புத்தகத்தை வாங்கி படிக்காதீங்க. இவ்வளோ தலைப்பு இருக்குல்ல, இதில் பாருங்கள், உள்ள பெரட்டின்ற வரி படிங்க, பின்னட்டையை படிங்க, குறுக்கு ஒரு புத்தகத்தை ஒரு பக்கத்தை திறந்து படிங்க. உங்களுக்கு எந்த 2 வரி ஈர்க்குதோ ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகத்தை வாங்குங்க. அதைத்தான் நீங்கள் படிப்பீங்க. நான் ஒரு புத்தகத்தை சொல்லி நீங்கள் வாங்கி வீட்டுக்கு போய் 3ஆம் பக்கமே தள்ள முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த பள்ளியப்பன் ஏதோ நல்ல புத்தகம்னா 3 பக்கத்துக்கு கூட படிக்க முடியல அப்படிங்க சொல்லுவீங்கல்ல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், பொன்னியின் செல்வன்கிற புத்தகத்தை நான் 3 எடிஷன் வாங்கினேன், 3 தடவை வாங்கினேன். மொத்தம் 5 தொகுப்பு இருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் என்கிட்ட. சரின்னு வாங்கினேன். என்னால் வந்து வீராண ஏரியை தாண்டவே முடியல 3 பக்கத்துக்கு மேலே. சரி, ஏரி ரொம்ப பெருசு, அதை தாண்ட முடியல போல இருக்கு, அச்சு தான் சரியில்லை அப்படின்ட்டு ரொம்ப வண்ணமயமான அட்டையெல்லாம் போட்டு ரொம்ப பெரிய எழுத்துக்களில் இருக்க புத்தகம் முடியும்னு வாங்கினேன். அதுலேயும் வீராண ஏரியை கடக்கவே முடியலனால வருஷம் 10 ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரொம்ப பரபரப்பாக பொன்னியின் செல்வன் மணிரத்ன படமாக எடுக்கிறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லி இருக்க பப்ளிகேஷன் போடாதால் பாக்கியில் எந்த புத்தகம் காட்சிக்கு போனீங்கனாலும் எல்லா ஸ்டால்லையும் வாசலில் பொன்னியின் செல்வன் தான் இருக்கும். 4 வருஷம் முன்னாடி வரைக்கும். அப்போது ஒரு காப்பி வாங்கினேன். சரி, இது மணிரத்ன படம் எடுக்கிறக்குள்ளே அதை படிச்சு விடுவோம் நம்ம, ஏன்னா மணிரத்னம் நல்லா எடுத்துருக்காரு தெரியணும்ல நமக்கு, அதனால் படிச்சிடுவோம். பார்த்தா அப்போவும் என்னால் வீராண ஏரியை கடக்கவே முடியல. நான் வச்சுட்டு என்னோடய நண்பர்கிட்ட சொன்னேன், இவன் இந்த பொன்னியின் செல்வன் படிக்கவே முடியல என்னால் அப்படின்னு. இல்லை அது ஒரு 17-18 வயசில் படிச்சிடணும், அப்போ படித்தா தான், அதுக்கப்புறம் படிக்க முடியாது அப்படின்னு. டாய், என்னடா 17-18 வயசில் படிச்சிடணும் அதுக்கப்புறம் படிக்க முடியாக்கிறீங்க நீங்கள்? ஆனால் இந்த புத்தகம் விற்றுக்கிட்டே இருக்குது. நல்ல வேளை மணிரத்ன படமாக எடுத்து அந்த புத்தகம் விற்கிறது நிப்பாட்டினார். இப்போ எங்கேயும் விற்கிறது இல்லை. அது நீங்கள் போய் பாருங்க, இன்றைக்கி எங்கேயுமே இருக்காது. இப்போ அவசரமாக 2000 காப்பி அடித்தான் பாருங்கள், அவ்வளோ பேர் அவன் பூரா வச்சுக்கிட்டு இதை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்போ ஒரு புத்தகம் என்பது அது ஒரு கதை இல்லையா? அந்த கதையை வரலாறுன்னு நினச்சி தமிழர்கள் கிட்டத்தட்ட 35-40 வருஷம் படிச்சுட்டான். அது வரலாறா? இல்லை, அது கதை. பொன்னியின் செல்வன் என்பது கதை, அது தமிழர் வரலாறு இல்லை. இன்றைக்கு நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோமோ, எது வரலாறு எது புராணம்னு தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். புராணங்களை வரலாறு ஆக்க ஆட்சியாளர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரிய சிக்கல். இங்கே ஒரு அரங்கம் திறந்து வச்சோம், சிந்துவெளி நாகரிக அரங்கம்னு. நீங்கள் பார்க்கலன்னா போகும்போது பார்த்துட்டு போயிருங்க. அது வந்து என்னது? அது வரலாறு. அதன் விளைவாக நேற்று தமிழ்நாடு அரசுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க இல்லையா, இரும்பு காலம் என்பது தமிழர்களின் காலம், 4000 ஆண்டுக்கு முன்னாடியே நாங்கள் இரும்பில் ஆயுதம் செஞ்சுருந்தோங்கிறது சொன்னது இருக்கு இல்லையா, அது வரலாறு. அது 2 எங்கே இணைக்குது? நம்மக்கிட்ட இருந்த வரலாறு என்ன வரலாறு? எழுத்து, சங்கத்தமிழ் இருந்துச்சு. 2500 வருஷம் முன்ன பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு கீழடி தான் முதல் ஆதாரமாக இருந்துச்சு. இப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இரும்பில் ஆயுதம் செஞ்சுருந்தோம், இரும்பை வச்சு டூல்ஸ் பண்ணியிருந்தோம். ஆயுதம் போர் ஆயுதம் புரிஞ்சுக்க வேண்டாம், நீங்கள் டூல்ஸ் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருந்தோம், நம்மளோட வரலாறாக நிரூபிக்கிறோம். இப்போ நம்மளை வந்து என்ன செய்கிறான்? மாட்டு மூத்திரம் குடிங்கிறான். அதை யார் சொல்கிறா? இந்த நாட்டின் அறிவியல் கழகத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், ஆம், மாட்டு மூத்திரம் உங்களுடைய சகல நோயையும் குணப்படுத்தும்னு. பதிலுக்கு நம்மால் தமிழ் மருத்துவர் சொல்லியிருக்காரு, இங்கே வா, உனக்கு 6 மாதம் காலம், நிரூபிச்சிட்டா உனக்கு 5 லட்ச ரூபா பணம், நான் என் வேலையை விட்டுறேன், இனிமேல் வைத்தியம் பார்க்க மாட்டேன். நிரூபிக்கணும்ல. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, நல்லா நீங்கள்லாம் யார் யாருக்கு எது விருப்பமோ அதை குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? நம்ம யாரும் தடுக்க முடியாதுல்ல. யாரை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஆனால் நாம் நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரியாரை இவ்வளவு பேர் எதிர்ப்பதற்கான காரணம் நம்ம அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசி கொண்டது. எப்படியாவது படிக்கணும். ஸ்ரீகாந்த் வந்து மலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா நீங்கள்? ஸ்ரீகாந்தை போல இங்கே இருக்க பல பேர் இருக்கீங்க. இவர்கள் யாருக்கும் பெரியாரோட ஒவ்வாமையே கிடையாது. இவர்களெலாம் பெரியாரை பிடிக்காம இருக்கல. ஸ்ரீகாந்த் கூப்பிட்டு கேட்கணும், பெரியாரெலாம் பேசாத, அதெல்லாம் ஒரு ஆளு நான் வச்சு அப்படின்னு சொல்லுவார் அவர். ஏன்னா ஸ்ரீகாந்துக்கு தெரியும், ஸ்ரீகாந்த் வீட்டில் இருக்க தங்கச்சியை மாதவிடாய் காலத்தில் தனி அறையில் இழுக்க விடாமல் செஞ்சதுக்கான காரணத்தின் துவக்க புள்ளி பெரியார் தானே அவர் தெரியும். இன்னைக்கு எங்கேயா இருக்கா? எந்த வீட்டில் இருக்கா? அது நார்மல் சைக்கிள்
28 நாளைக்கு ஒருக்கா நிகழ்வது. அது ஒரு மாதாந்திர சுழற்சி. அது பெண்ணின் உடம்பினுடைய பக்குவம். அது அப்படி தான் இருக்கும். சரியா? அதனாலெல்லாம் அவளை வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்வதை நம்ம சட்டம் போட்டால் தட்டு செஞ்சோம். என்னைக்காவது இந்த நிலம் எங்கிட்ட சிக்குனுச்சு, அன்னைக்கு செத்திக்கிட நீங்கள் அப்படி சொல்லியா செஞ்சோம்? எப்படி செஞ்சோம்? பொம்பளை பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு செஞ்சோம். ஒரு 75 ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு கல்வி வந்ததின் விளைவாக, பெண்ணுக்கு கல்வி வந்ததனால் அவள் பெற்ற ஆணுக்கும் கல்வி வந்ததில்ல. எப்போதுமே ஒரு பெண் படிப்பது முக்கியம்னு தமிழ்நாடு ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஒரு ஆண் படித்தா ஆண் மட்டும் படித்தவனாகிறான், பெண் படித்தா அவள் குடும்பமே படித்தவளாகுது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் 12வது படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்காத ஒரு ஆம்பளை பிள்ளையை பார்க்க முடியும். பைக் எடுத்து சுற்றிக்கிட்டு இருப்பான், ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்பா, நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன்பா, 2 வருஷம் கழித்து படிக்கிறேன்பா. ஆனால் எந்த வீட்லையும் தமிழ்நாடு பூரா 12வது படிச்சுட்டு படிக்காமல் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை நீங்கள் பார்க்கவே முடியாது. பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலைன்னா பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்கும், ஏன் அவளை அனுப்பலை பள்ளிக்கூடத்துக்குன்னு கேட்கும். இன்றைக்கு நாம் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் அதிக அளவில் இருப்பது பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். நீங்கள் உயர்கல்வி என்பது எது தெரியுமா? 12வது முடித்து கல்லூரிக்கு போகிறது, கல்லூரி முடித்து முதுகலை படிக்க போகிறது, எம்ஏ படிக்க போகிறது, எம்ஏ எம்எஸ்சி படிச்சுட்டு பிஹெச்டி படிக்க போகிறது. ஆய்வு படிப்பு தான் படிப்புன்னு நம்ம வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த ஆய்வு படிக்க போகிறது இந்தியாவில் 100 பேர் இருக்கிறார்கள் எனில், 100 பெண்கள் இருக்கிறார்கள் எனில் அதில் 52 பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிறார்கள். எவ்வளோ பெரிய வளர்ச்சி நினச்சி பார்த்துங்க. மிச்சம் 48 பேர் மொத்த காஷ்மீரில் தொடங்கி கேரளா வரைக்கும், திருவனந்தபுரம் வரைக்கும் 52 பேர் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. இந்த பெண் கல்வி எப்படி சாத்தியமானுச்சு அப்படின்னா, பெரியாருங்கிற ஒருத்தரால் சாத்தியமானுச்சு. உடனே நம்ம என்ன, ஔவையார் படிக்கலையா, காக்கை பாடினியார் படிக்கலையா அப்படின்னு ஆரம்பித்தா, எங்கள் அப்பத்தா படிக்கலையே, ஏன் எங்கள் அப்பத்தா படிக்கலை, எங்கள் ஆயா ஏன் படிக்கலை, அதுக்கு பதில் சொல்லுங்க. நடுவில் என்ன நடந்துச்சு? அப்போ ஔவையார் சிறப்பாக தான் பாடினார், அதுக்கப்புறம் ஏன் பாடலை யாரும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும்போது தான் பெரியார்னு ஒருத்தர். பெரியாரை வந்து அப்படின்னு இன்னொன்று நம்ம கவனமாக ஒன்று கட்டமைக்கிறாங்க அந்த நாட்டில். வஉசியை விட பெரியார் சிறந்தவரா, வள்ளலாரை விட பெரியார் சிறந்தவரா? நீங்கள் எப்பொழுதும் அப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. மேடையில் இருக்கிற ஸ்ரீகாந்தை விட திருக்குமரன் சிறந்தவரா, திருக்குமரனோட ஜீவானந்தம் சிறந்தவரா அப்படி கேட்டிங்கன்னா தெரியாது. அவர் வேற ஒன்றில் சிறந்தவர், திருக்குமரன் வேற ஒன்றில் சிறந்தவர். அதில் ஒப்பிடுதல் என்ன இருக்குது? எல்லோரும் புத்தக கண்காட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது தான் முக்கியம். நீ தனித்தனியாக போய் பணம் சம்பாரிச்சிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போல் இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? ஒவ்வொருத்தரும் வேறு வேறு தத்துவம் சொன்னாங்க. வள்ளலார் பசியை வந்து நோய்ங்கிறார், அவர் வேற ஒன்று சொன்னார். வஉசி வேற ஒன்று சொன்னார், பெரியார் வேற ஒன்று சொன்னார். முக்கியமானது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, பெரியார் தொடர்ச்சியாக செய்தார், சஸ்டெயின்டாக செஞ்சார், விடாமல் செஞ்சார், சலிப்படையாமல் செஞ்சார், எவன் எதிர்த்தாலும் செஞ்சார் இல்லையா? 68 வயசில் அந்த இயக்கம் அவ்வளோ பெரிய பிளவை சந்திக்குது. அவ்வளோ பெரிய பிளவை சந்தித்த பொழுது 68 வயசில் தான் மறுபடியும் முழு வேகத்தில் ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, முதல்ல தலைவர்களை ஒப்பிடாத. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள் தான். அந்தந்த காலத்தில் பெரியார் மாற்றி பேசியதே இல்லையா? மாற்றி பேசியிருக்கார். பெரியார் மாதிரி மாற்றி பேசினாலே கிடையாது, அவ்வளோ மாற்றி பேசியிருக்கார். ஆனால் மாற்றி பேசுனது ஏன்னு சொல்லுவார், அதை நிறுவுவார். இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது ஒடுக்கப்பட்டவர்களின் நலன் மேம்படும், அதனால் அம்பேத்கர் நம்பிய பொழுது அதோடு உடன்படாத காந்தி உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டார். காந்திக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா உண்ணாவிரதம் அறிவிச்சிருவார். ஏன்னா மற்றதெல்லாம் பண்ணால் பேசணும், விவாதிக்கணும், உரையாடணும். அம்பேத்கரோட போய் இப்படி உரையாடுறது, அதுக்கு பதிலாக உண்ணாவிரதம் சொல்லி போய் படுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவெல்லாம் தலைமாட்டில் உட்காந்துக்குவான் அப்படின்னு உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டார். இப்போ நாளாகுது அம்பேத்கர் அவருடைய நிலையில் இறங்க மாட்டேங்கிறாரு. பிற தலைவர்கள் எல்லாம் போய் அம்பேத்கரை நெருக்கிறாங்க. காந்தி போய் சேர்ந்துருவார் போல இருக்குது. இது விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இரட்டை வாக்குரிமையான அம்பேத்கருக்கு மனம் குமுறுது. இந்த இரட்டை வாக்குரிமையால் ஒடுக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் நல்லா நடைய முடியும், இதையெல்லாம் நடத்த விடாமல் காந்தி தடுக்க பார்க்குறாரு அப்படின்னு. அப்படி மொத்த இந்தியாவும் அம்பேத்கருக்கு அழுத்தம் கொடுத்த பொழுது அம்பேத்கருக்கு பெரியார் ஒருத்தர் தான் ஒடுக்கப்பட்டவரின் நலன்தான் முக்கியமே ஒழிய ஓர் உயிர் முக்கியமல்லன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் பெரியார் தான். அதுக்கு அர்த்தம் என்ன? விடுங்க, அந்த காந்தி சாகட்டும்னு அர்த்தம். இதை வாய்ப்பு விட்டோம்னா மறுபடியும் வராதுன்னு அர்த்தம். அந்த ஓர் உயிர் முக்கியமல்லன்னு சொன்னார். அம்பேத்கரை
தன்னுடைய தலைவராக ஒப்புக்கொண்ட பெரியார். அம்பேத்கரிடம் போய் கேட்கிறார்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கோம், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்தவங்க, எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அப்படின்னு மராட்டியத்தில் போய் அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள். அம்பேத்கர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்திருக்காரு சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு செய்தியும் இல்லை, உங்களுக்கு தேவையான எல்லா செய்தியையும் உங்கள் மாநிலத்தில் பிறந்த வளர்ந்த போராடிய பெரியார் சொல்லியிருக்கார், போய் பெரியாரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள், அதை செய்யுங்கள்னாரு. அவரை தலைவர்னார், அவரை போய் கேளுங்கன்னாரு. காந்தியை இப்படி சொன்ன பெரியார் பின்னாளில் சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர்எஸ்எஸ்ஸால் கொலை செய்யப்பட்ட பொழுது முதல் நாள் முதல் குரல் இந்த நாட்டில் இந்தியாவுக்கு பேர் காந்தி நாடுன்னு வைக்கணும்னு சொன்ன ஆளும் பெரியார் தான். காந்தியை ஆதரித்த உண்ணாவிரதம் இருந்தபோது தலைமாட்டில் உட்காந்துருந்த எவரும் சொல்லலை, பெரியார் தான் சொன்னார். காந்தி போல் ஒரு தியாகி இன்னொரு தடவை பார்க்க முடியாது. நம்ம அவரோட நான் நிறைய கருத்து மாறுபட்டிருக்கேன், நிறைய சண்டை போட்டிருக்கேன், அவர் எதிர்த்து தான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த தேசம் விடுதலை அடைந்ததற்கு விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அந்த விடுதலை தனிப்பட்ட முறையில் பெரியார் எதிர்த்தார். என்னடா அவங்கள விட்டு வீட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறீங்களே எங்களான்னார் அவர், அது வேண்டாம்னார் சுதந்திரம், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த சுதந்திரம் பெற்றதற்கு இந்த காந்தி தான் காரணம், அதனால இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்ன பெரியார் தான். இப்போ பெரியார் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு, ஆமாம் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு, ஆனால் இது மாற்றி பேசுகிற கணக்கில் வருமானு சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். காந்தி போனால் போயிட்டு போகிறான்னு சொன்ன பெரியார் இந்த நாட்டுக்கு காந்தி பேரை தான் வைக்கணும்னு சொன்னவரும் பெரியார் தான். அப்படி பெரியார் காலத்தால் ஒவ்வொரு முறையும் அவருடைய சக்கரம் முன்னோக்கி சுழன்று கொண்டே இருந்திருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இஷ்யூ என்ன, இதன் பேரில் தான் நம்ம யோசிக்கணும், இதன் பேரில் தான் சிந்திக்கணும் அப்படின்னு. அதனால தான் முதல்ல இந்த நாடு முழுக்க பெண் விடுதலையை பேசிய, பெண் சம உரிமையை பேசிய முதல் ஆணாக பெரியார் வந்து நிற்கிறார். பெரியார் என்ன செய்கிறாரு, ஆணும் பெண்ணுமா இருக்கிறாங்கன்னா நான் பெண்ணின் பக்கம் தான் நிற்பேன், ஏன்னா இங்கே அவள் தான் வீக்கர், யார் வீக்கரோ அவர் பக்கம் தான் நிற்பேங்கிறாரு. அதனால தான் 50 வருஷம் கழிச்சு, பெரியார் இறந்து சரியாக 52 வருஷம் ஆச்சு, அடுத்த மாதம் வந்து 52 வருஷம். 52 வருஷம் கழிச்சும் பெரியார்னு பேர் சொன்னால் அவன் ஏன் பதறான் அப்படின்னா, பெரியார் சொல்லி சென்ற காரியங்கள் அவ்வளவு காரியங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நயம்பட உரைப்பது வந்து அண்ணா தான் அப்படின்னு. ஆனால் தமிழரின் வாழ்வு நயம் பெற உரைத்தவர் பெரியார் தான். இன்றைக்கி எவராலும் எந்த கேள்வியும் கேட்டுவிட முடிகிறது அப்படின்னா காரணம் நம்ம தாத்தா பெரியாருங்கிற தாத்தா கிட்ட வாங்கின திட்டு. ஒருத்தர் இப்படி அங்கே மேடையாக திட்டுவார். நீங்கள் உலகத்தில் 2 விஷயத்தில் நான் பெரியாரை கண்டு ஒவ்வொரு நாளும் பெரியாரை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியப்படுவேன். என்னென்னா, எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறேன் நீ கேளும்பாங்க. அதானே தலைவர்கள் சொல்வது, தத்துவவாதிகள் சொல்லுவது அதை, நான் சொல்கிறேன் நீ கேளு. பெரியாருங்கிற ஒருத்தர் தான் முதல்ல நான் சொல்கிறேன் நீ கேட்காதன்னு. எனக்கு ஒன்று தெரியுது, நான் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போ, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு கொண்டு சிந்தி, நான் சொல்கிறது சரின்னா நாளைக்கு கூட்டத்துக்கு வா, நான் சொல்கிறது சரியில்லைனாலும் கூட்டத்துக்கு வா, வந்து நீ எது சரின்னு நினைக்கிற சொல்லு, நான் கேட்குறேன்னாரு. யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒருத்தர் கேட்கணும்ல, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், ஆனால் கேளு, போய் யோசி, அதுக்கப்புறம் வா அப்படின்னார். அது ஒன்று. 2வது, பெரியார் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த கூட்டத்துக்கு போனாலும், கூட்டத்துக்கு போனால் அந்த கூட்டத்தில் இணக்கமாக எல்லாருக்கும் தோதா பேசிட்டு வந்துடுவான்னு நினைப்போம். நமக்கு ஒரு கருத்து இருக்கும், நமக்கு ஒரு கருத்து தான் என்ன செய்வோம், சரி இங்கே பேச வேண்டாம், எனக்கு திருப்பூரை பற்றி நிறைய மாற்று கருத்து இருக்கிறது, இருந்தாலும் கூட திருப்பூரை போன்ற உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு நகரத்தை பார்ப்பது என்பது மிக ஆச்சரியமான செய்தி, அப்படி தான் பேச தொடங்க வேணாம். ஏன்னா அந்த ஊரை விட்டு போகணுங்களா, நான் பாட்டுக்கு எதாவது பேசிவிட்டு இங்கே இருந்துட்டேன்னா இல்லையா. நான் மட்டும் இல்லை, ஜீவானந்த் கூப்பிட்டு அவன் ஒரு ஆள் அவனை கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க 2 பேர். அப்போ அதனால் இணக்கமாக தோதா பேசிட்டு போய் தான் நினைப்போம். பெரியாருங்கிற ஒரே ஒருத்தர் தான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்துக்கு எதிராக பேசுகிறது. அது இஸ்லாமிய கூட்டமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கூட்டத்தில் போய் எதிர்த்து பேசிட முடியுமா ஒருத்தர்? மீலாது கூட்டத்தில் போய் பேசுகிறார் அவர். அவருக்கு அந்த இஸ்லாத்தை பற்றி என்னவெல்லாம் மாற்று கருத்து இருக்கிறதோ எல்லாத்தையும் பேசுகிறார். கூட்டம் பேசாமல் கேட்குது. கேட்டு முடித்தோடனே நோன்பு கஞ்சி கொடுக்குறாங்க. பெரியார் மீசை, பெரிய மீசை, பெரிய தாடியாக இருக்குது. குவளையில் கஞ்சியை கொடுத்தோன்னு குடிக்கிறேன். குடித்தா மீசை ஈசெல்லாம் ஒட்டி இறைச்சி துண்டெல்லாம் பட்டு
எல்லாம் கிடக்கு. அதோட கையை வந்து தொடச்சுட்டு மடிக்கும். பெரியார் வந்து கசாப்புனா விடவே மாட்டார். அதெல்லாம் மீசையெல்லாம் அப்புறம் தொடச்சிக்கலாம்ட்டு. நீங்கள் வந்து ஏன்னா அவருடைய இறுதி காலத்தினுடைய மெனுவை பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டார் அப்படின்னா, காலையில் பெரியார் வந்து 90 வயசில் சாப்பிட்ட சாப்பாடு நான் சொல்கிறேன். 2 இட்லி, கொஞ்சோண்டு கறி. 12 மணிக்கு மத்தியான சாப்பாடு, ஒரு கிண்ண சோறு, ஒரு காய்கறி, அவிச்ச காய்கறி, கொஞ்சோண்டு கறி. 4:30 மணிக்கு பலகாரம், கொழுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது அவிச்ச ஒரு சிற்றுண்டி, கொஞ்சோண்டு கறி. ராத்திரி சாப்பாடு 2 இடியப்பம், கொஞ்சோண்டு கறி. இந்த கொஞ்சோண்டு கறி மாறவே மாறாது, மெயின் கோர்ஸ் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா பல்லெல்லாம் போயிடுச்சு, என்ன இன்னும் கசாப்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு. எனக்கு பல்லு பற்றி யார் சொன்னால், ஈரே பல்லு தாண்டா, என் ஈர் எவ்வளோ மெல்ல முடியுமோ அவ்வளோ மென்று நான் முழுங்கிக்குவேன் வையும் பாரான். அப்படி ஒரு பெரிய கசாப்பு பிரியன். அப்படி கஞ்சியை குடித்தா கஞ்சி வந்து இருக்கிற அது வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாம் குடிச்சிருப்பீங்க நோம்பு கஞ்சி. நீங்கள் இஸ்லாமியர் இல்லாட்டினா கூட நம்ம எல்லோரும் எப்படி வந்து இந்துவாக இல்லாட்டினாலும் எல்லோரும் திருப்பதி லட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போனோம், அப்படி இஸ்லாமியராக இல்லாவிட்டாலும் எல்லோரும் ஒரு தடவை நோம்பு கஞ்சி குடிச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷம் குடித்தா விட மாட்டோம், அடுத்த வருஷம் பாய் எப்போ பாய் ரம்ஜான்னு கேட்டு நோம்பு இருக்கலாம் நம்மளே போய் கேட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் கஞ்சி வரும் நமக்கு. அப்படி இறைச்சி துண்டெல்லாம் போட்டு பிரமாதமாக இருக்குது. குடிக்கிறாரு, குடித்தா மறுபடியும் மீசையில் வடி. இது பக்கத்தில் இருந்த பாய் சொல்கிறாரு, இதுக்கு தான் நபிகள் மீசை வைக்க வேணாங்கிறாரு. மீசை எடுத்துட்டிங்கன்னா கஞ்சி குடித்தா ஒட்டாது வாயில். அப்படின்னு பெரியார் திரும்பி, ஏன் அவங்க நபிகள் எதையுமே விட்டு வைக்கலையா, எல்லாத்தையும் சொல்லிட்டாராயா அப்படின்னா. அதை போல் பீடி சிகரெட் வியாபாரிகள் சங்கத்துக்கு போனாலும் அவங்க எதிர்த்து பேசுவார். யார் கூட்டம் கூப்பிட்டாலும் போயிடுவார். ஆனால் கூட்டத்துக்கு போய் அவர் விரும்பின கருத்தை அவன் சொல்லுவார். என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க, நானும் வர்றேன்ட்டேன். வெத்திலை பாக்கு பீடி சிகரெட் விற்பனையாளர் சங்கம் நீங்கள், நானும் வர்ற வழியெல்லாம் யோசித்தேன், வந்து உட்கார்ந்தெல்லாம் யோசித்தேன். எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது ஒன்றுமே இல்லை, அதனால் போயிட்டு வரேன்னு அது கூட்டத்தை முடித்தார். அதை பற்றி கவலையே படாமல் தன் கருத்து எதுவும் சொல்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவருடைய பொதுக்கூட்டம் எல்லாவற்றிலும் கீழே உட்கார்ந்திருப்பவர்களை அவர் திட்டாமல் பேச்ச முடித்ததே கிடையாது. ஆனால் திட்டினதை பூரா தமிழ்நாடு சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு இந்த கிழமை எதுக்கு திட்டானா, என் வாழ்வு நயம்பெற திட்டானேன்னு தெரிஞ்சவனுக்கு. அதனால தான் மற்ற எல்லார்களுக்கும் வேறு வேறு அடைமொழி கொடுத்த தமிழர்கள் பெரியாரை மட்டும் தந்தை பெரியார்னா. நம்ம யாரா தந்தைன்னு சொல்லுவோமா? பார்க்குற எல்லாரையும் அம்மாம்போம், அப்பான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உலக வரலாறுல இந்தியாவில் இத்தனை தலைவர் இருக்காங்க இல்லை, யாராவது எந்த நாட்டிலாவது எந்த மாநிலத்தில் தந்தைன்னு சொல்கிறானா தலைவரை? நம்ம மட்டும் தான் தந்தைங்கிறோம். யார்? அச்சிப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவன், பழனிக்கு மாலை போட்டவன், தீவிர இஸ்லாமியர் இருக்கவன், இந்து மதத்தை நம்புறவன், கிறிஸ்தவ மதத்தை நம்புறவன், எல்லாம் தீவிர ஆன்மீகவாதிகள். எல்லோரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கே தான் விடமாட்டான். சரியா? சாமி கும்பிட்டுட்டே இருப்பான். பிள்ளையார் தான் இஷ்ட தெய்வமாக இருக்கும். ஆனால் பெரியாரை தந்தை பெரியாருமா. ஏன்னா தமிழனுடைய டிசைன் அப்படி. அது புரியாமல் தான் அவங்க தடுமாறுறாங்க. இப்போ புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்கியிருக்காங்க, நீ போய் பேசு பெரியாரை பற்றின்னு. பெரியாரை பற்றி பெரியார் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெரியார் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். பேசுவது ஒரு வகையில் நல்லது பெரியாரை பற்றி. அதனால தான் இன்றைக்கி புத்தகங்கள் ஒருத்தர் வந்து நான் பெரியாரை பற்றி படிக்கணும், புத்தகத்தை சொல்லுங்கிறார். பெரியாரை படிக்க படிக்க ஆச்சரியம் இருக்கும். ஒரு மனிதன் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கிறானா என்று, யாரும் சிந்திக்காத பொழுது சிந்தித்திருக்கிறானா என்று. பெரியார் ஒருத்தர் தான் அப்டேட் ஆகிட்டே இருந்தவர். இன்றைக்கி சினிமாவில் எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டுவதால் உங்களுக்கு வந்து கேரவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நடிகர் தங்குறதுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு கழிப்பறை இருக்கும், ஒரு படுக்கையறை இருக்கும், ஒன்று சமைச்சிக்கலாம் சின்னதாக, அதுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அவர். அப்படின்னு ஒரு கேரவனை பார்த்துருக்கோம். இந்த கேரவன் 1940 உருவாக்கின முதலாளி யாருன்னா நம்ம ஆள் தான், பெரியார் தான். ஊருக்கு போக வேண்டியிருக்கு, கிராமமாக போக வேண்டியிருக்கு. போகிறதுக்கு பூரா வண்டியில் போனால் அசௌரியம், ஒருத்தனை தங்க வைக்கணும், சிரமப்படுத்தணும், அவன் வீட்டில் போய் தங்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு வண்டியை ரெடி பண்ணி அந்த வண்டிக்குள்ளே படுத்து கிடந்து அந்த வண்டிக்குள்ளே சாப்பிட்டு அந்த வண்டிக்குள்ளே ஒன்றுக்கு போய் ஒரு பொது இடத்துல, திருப்பூரில் முக்கியமான மனிதர்கள் கூடுற இடம்னா சைடில் இருக்கிறத தள்ளி விட்டுட்டு, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு மூடி இருக்கும், திறந்து வச்சுருந்தா முன்னாடி தட்டடிக்கி நூடுல்ஸை வச்சு விற்றுடலாம். அப்படி தட்டை தள்ளி ஒரு மெத்தையை விரித்து மைக்கை வச்சு பிரச்சாரம் வைக்கலாம். அதை இப்படி தனக்கு தேவையானதை ஒன்றை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்த ஒருத்தர். சென்னையில் 1969 முதல்ல கம்ப்யூட்டர் வருது. மெட்ராஸ் ஐஐடிக்கு கம்ப்யூட்டர் வந்தால் அதை பார்க்கணும்னு போன முதல் அரசியல் தலைவர் பெரியார் தான் போகிறார்.
அந்த ஐஐடியுடைய தலைவர் சொல்கிறாரு, வந்து 1 மாதம் ஆச்சு, ஒரு அரசியல் தலைவர்களும் வரல, பெரியார் ஒருத்தர் தான் சக்கரை நாக்காலியோடு வந்து என்னை மேலே மாடியில் இருக்குது, என்னை தூக்குங்க மேலே, நான் போய் அதை பார்க்கணும்னுறான். அப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றத்தை பற்றி சிந்திப்பதற்கில்ல, அதில் தலையாய முக்கியமான சிந்தனை என்ன அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டை விட்டு பெரியாரை விலக்கவே முடியவில்லைங்கிறதுக்கு எல்லோரும் காரணம் சொல்ல மாட்டாங்க. முக்கியமான காரணம், ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு சொத்து வரும்னா அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஏன் சொத்து வராதுன்னு முதல்ல கேள்வி எழுப்பினவர் இந்த மொத்த இந்தியாவில் பெரியார் தான் எழுப்பினார். அதனால ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொத்து, பொம்பளை பிள்ளைக்கு வராதுன்னு. அது நம்ம எப்போ சட்டமாக்கணும்? 89 சட்டமாக்கணும், கலைஞருடைய தலைமையில். இந்தியா எப்போ சட்டமாக்குனுச்சு? அதை 2012 சட்டமாக்குனுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 90ன்னு வச்சுக்கோங்க, 89 90 ஆக்கினதை 22 ஆண்டு காலம் கழித்து இந்தியா ஒப்புக்கொண்டது. ஆமாம், பெண்ணுக்கு வந்து சொத்தில் உரிமை கொடுங்க. 2012 இந்தியா, 1989 தமிழ்நாடு. ஆனால் இந்த பெண்ணுக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று பெரியார் சொன்னது 1928 சொன்னார். 1928 ஒருத்தன் சிந்திச்சான், ஏன் இந்த நாட்டில் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொத்து இல்லைன்னு. இது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். தெரிந்ததனால்தான் பெரியாரை பற்றி அவதூறுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் சாமி கூட தயார், பிள்ளையார் வச்சுக்க தயார், ஆனால் இங்கே பெரியாரை விட்டு கொடுக்க யாரும் தயாராக இல்லை என்பது புரியாமல் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. பெரியாரை நாம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து பேசிக்கொண்டு போகிற காரணம், அதை எல்லோரும் ஏற்கும் வண்ணம் நயம்பட உரைத்தது. அந்த நயம்பட உரைப்பதற்கு நம் வீட்டு பிள்ளைகளும் தயாராக வேண்டுமெனில் இந்த பிள்ளைகளை சிந்திக்க பழக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எப்படி சிந்திக்க பழகும் அப்படின்னா, புத்தகம் படித்தா சிந்திக்க பழகும். நீங்கள் நினச்சி பாருங்கள், மனிதனுடைய ஆந்த்ரோபாலஜியில், மாந்தவியலில், எவல்யூஷன் ஆஃப் மேனில் ஒருத்தன் கையையும் கீழே ஊனி நடந்துக்கிட்டே இருந்தான். இப்போ நீங்கள் குரங்குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா நேரமும் நிமிந்து நடக்காது, சும்மா 2 அடி நடக்க நிமிந்து அப்புறம் திருப்பி கையை ஊனிக்கி நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்த ஒருத்தன் 10,000 ஆண்டு ஆணிச்சு நிமிடுறதுக்கு, நிமிர்ந்த பிறகு தலை குனிஞ்சிக்கிட்டே இருந்தான். சரியா? இப்படி குனிஞ்சபடி தான் நடப்பான். ஒரு ஹங்கு போல் லேசாக தோல் தூக்கி கீழே குனிஞ்சிருக்கும். தூக்கின தோல் கீழே இறங்கி இந்த தலை நிமிர மறுபடியும் ஒரு 1000 ஆண்டு ஆணுச்சு. அப்படித்தான் எவல்யூஷன் சொல்லுது. இவ்வளோ வருஷம் ஆணுச்சுன்னு. நிமிர்ந்து நடந்தானா? இத்தனை நாள் நிமிர்ந்து நடந்துட்டு தானா? ஆனால் கையில் ஒரே ஒரு இத்தினோண்டு செல்ஃபோனை கொடுத்து மொத்த உலகத்தையும் மோடி குனிய வச்சோம் பாருங்கள். எவனாவது இப்போ நிமிர்ந்துருக்கான பாருங்கள். அவ்வளோ பேர் குனிஞ்சே இருப்பான். நீங்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறி பாருங்க, குனிஞ்சே இருப்பான். அடா 150 ரூபா கொடுத்து தியேட்டருக்கு வருவாங்க, 15 நிமிஷம் தாங்க நிமிர்ந்துருப்பான், அதுக்கப்புறம் குனிஞ்சிருவான் இல்லை. 10,000 ஆண்டு காலம் கழித்து எவல்யூஷன் ஆஃப் மேனில் ஒருத்தன் தலை நிமிர்ந்த ஒருத்தன் இத்தினோண்டு பைக்குள்ளே வைக்கிற ஃபோனு மறுபடியும் தலை குனிய வச்சிருச்சு. மறுபடியும் தலை நிமிரணும்னா செல்ஃபோனை விட்டு புத்தகத்தை படித்தா மனுஷன் மறுபடியும் தலை நிமிருவான். அது ஒன்று தான் அவனுக்கு பெரிய கம்பீரத்தை கொடுக்கும், அவனுக்கும். அது நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு முக்கியமாக உங்கள் பிள்ளைகளை கூட்டு வர்றது முக்கியம். அதை விட முக்கியம், கையில் அந்த புள்ள கையில் 100 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ 500 ரூபாயோ உங்களால் எவ்வளவு முடியுமோ புள்ள கையில் கொடுத்து உனக்கு என்ன புத்தகம் வேணுமோ வாங்கிக்கன்னு பிள்ளையை தேர்ந்தெடுக்க வைங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க புத்தகத்தை. மற்ற எல்லாம் தான் நம்ம வாங்கி கொடுத்துட்டோமே, அதுக்கு எல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் புத்தகத்தை அந்த பிள்ளையை வாங்க விடுது. அது போய் பிடிச்சதை வாங்கட்டும். அது வெறும் 10 படம் போட்டதாக மட்டுமே எதிர்த்து போகுது. அது வாங்கட்டும். நான் முதலில் தேர்ந்தெடுத்த ஒன்று, நான் முதல்ல எனக்காக வாங்கிட்ட ஒன்று, அந்த புள்ள பெருமிதமாக உணரும். அதனால் அதை கொடுங்க. நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் புள்ளையோ பையலோ வந்து ஒரு பொண்ணையோ பையனையோ காதலிக்கிறான்னு சொன்னோம், டக்குன்னு அடிவையில் ஒரு பயம் வரும். ஐயையோ அப்படின்னு. அதை உடனே காட்டிக்கிற குடும்பங்கள் இருக்கும், உடனே காட்டிக்க குடும்பங்கள். ஆனால் அடிவையில் ஒரு பயம் வரும். என்னது, அவளே முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு. ஏன் அந்த பயம் வருது? இயல்பு தானே. ஒரு 22 வயசு புள்ள படிச்சிருச்சு, வேலைக்கு போகுது. வேலைக்கு போனதன் காரணமாக தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுக்குது. ஓ அப்படியா, அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஐயையோன்னு ஏன் பதறோம்? ஏன் பதறோம்னா, புள்ள தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருமோ ஒரு பயத்தில் பதறோம். அது பிள்ளைங்களுக்கு அன்பு தான், அதை மறுக்கணும்னு எந்த பெற்றோரும் விரும்புறதில்லை. ஆனால் இவளை தப்பாக யாராவது சொல்லிவிட்டான்னா என்ன செய்யறது, வாழ்க்கை போயிருமேங்கிற பயத்தில் இருக்கும். ஏன் இவ தப்பாக முடிவெடுப்பான்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்த கேள்வி இருக்குல்ல, ஏன் சரியாக முடிவெடுப்பா தான் நினைக்கிறேன். என் புள்ள சரியாக தான் முடிவெடுத்துப்பா தான் நினைக்கணும். ஏன் தப்பாக முடிவெடுத்துப்பான்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைய 24 வயசு வரை எந்த முடிவு எடுக்க விட்டதே கிடையாது. அதை நம்ம தான் பார்த்து பள்ளிக்கூடத்தை சேர்த்தோம், நம்ம தான் டியூஷனில் கொண்டு விட்டோம்.
நம்ம தான் சட்டை வாங்கி கொடுத்தோம், நம்ம தான் செருப்பு வாங்கி கொடுத்தோம், நம்ம தான் யாரோட சேரணும்னு சொன்னோம், நம்ம தான் +2ல் ஃபஸ்ட் குரூப் எடுன்னு சொன்னோம், நம்ம தான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னோம், நம்ம தான் இந்த 4 பேர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு போகணும்னு சொன்னோம், நம்ம தான் வீடு பிடிச்சி கொடுத்தோம், நம்ம தான் கூட சமைச்சு கொடுத்தோம், நம்ம தான் தனியாக எதுவுமே அவனை தனியாக வச்சதே இல்லை 24 வருஷமாக. இப்போ முதல்ல அவன் சொந்தமாக சிந்திச்சு வந்து ஒன்று சொன்னோன்னு அடிவயிறு பிடிக்குது. ஐயையோ இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நான் தானே பார்த்து பண்ணேன். அப்போ இந்த பிள்ளைகள் அவர்களாகவே சிந்திக்க தொடங்குவதற்கும் அவர்களாகவே செயல்பட தொடங்குவதற்கும் முதல் துவக்கம் 5 வயசில் வாங்குகிற புத்தகம் படிக்கிற ஒரு பிள்ளை தப்பாக ஒன்றை தேர்ந்தெடுக்காது. ஏன்? அந்த பிள்ளைக்கு திருப்பூர் மட்டும் இல்லை உலகம், அந்த பிள்ளைக்கு இந்த உலகமே வீடு. பல மனிதர்களை படிக்குது, பல ஊரை படிக்குது, பல அனுபவங்களை பெறுது. தன் வாழ்நாளில் ஒருவன் எல்லாவற்றையும் தானே அனுபவித்து அறிய முடியாது என்பதனால்தான் புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் வாயிலாக நம் வீட்டு பிள்ளைகள் அத்தனை அனுபவத்தையும் அறிவாக பெறுகின்றன. அப்படி பெறுகின்ற பிள்ளை எந்த தவறும் செய்யாது என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டுமெனில் இன்று நீங்கள் அழைத்து வந்திருக்க பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் 100 ரூபாய்க்கு அவர்களை சொந்தமாக புத்தகம் வாங்கி வைங்க. அவர்கள் வாழ்வு நயம் பெறும். நன்றி, வணக்கம். புத்தக வாசிப்பு என்ன செய்யும்? இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.